வெல்கம் பேக் மை சேனல். சோறு தான் முக்கியம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரிசான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா காலிப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே இருக்க பேஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து இந்த ஹோட்டலோட வெளியே இருக்கிற பிளேஸ். இங்கே வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். நம்மளுக்கு ஏசியில் உட்காந்து சாப்பிட்னா கூட உள்ளே கூட ஏசி போட்டிருக்காங்க. ஏசியில் கூட நம்ம ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம். வீடியோக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 10 ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ இந்த கடையோட மெனு கார்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மெனு கார்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பிரியாணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுலேருந்து மில்க் ஷேக் வரையும் நிறைய வெரைட்டியான ஃபுட்டு மில்க் ஷேக்ஸு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடல் உணவுகள், அதாவது சீ ஃபுட்ஸ் கூட இங்கே நிறையாவே இருக்குது. ஒரு 10 வகையான சீ ஃபுட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வெஜ்ஜு வேணுனாலும் இங்கே கிடைக்கும், நான்வெஜ் வேணுனாலும் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கடைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு மோமோஸ் தான் நம்ம கொடுக்குறாங்க. இப்போ மோமோஸ் தான் சாப்பிட போகிறோம். அது வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து சிக்கன் சாப்பிட போகிறோம். எலும்பு அதுதான் இப்படி போட்டோம். அப்புறம் புரோட்டாவில் சிக்கன் குழம்பு அப்படியே லிக் பண்ணி சூப்பராக இருக்கும். இது சிக்கன் ரைஸ். அதே பிரான் சிக்கன் ரைஸ் இல்லை, எது சிக்கன் ரைஸ் எது பிரான் கூட தெரியாமல் இருந்தது. போதும். அதில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரான் ரைஸ் சாப்பிட போகிறோம். எப்படின்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரான் ரைஸ் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம புரோட்டாவுக்கு போகிறோம். ஆயா பாரு புரோட்டா கொஞ்சம் ஆடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு தராங்க அப்படின்னா கறி எடுத்துக்காங்க. எவ்வளோ கைக்கிறதோ அதை எடுத்துக்கிட்டு சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே இருக்கு? ஓகே சார். என்ன ஏரியா அது? ரோட்டில் இருக்கிறவங்க காலிப்பட்டிக்கு வந்துருங்க. காவேரி காலேஜ் இருக்கும். சாப்பாடு எப்படி இருக்கு? பார்க்கறது சின்ன பிரமாணிக்கலாம். அது பேர் சிக்கன் ரைஸ் சொல்லுவாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? இல்லையா லைட்டாக எக் எடுத்துக்கணும். ஓகே, எக்கு கொஞ்சம் வச்சுக்காம அப்புறம் சிக்கன் பீஸ் கொஞ்சம்
நல்லா கிண்டிட்டு இருக்க, நல்லா எடுத்துவோம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்கும். பிரியாணி சாப்பிட்ற ஃபீலே வரும். என் தம்பியே பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி, பிரியாணி எப்படி சாப்பிடணும்? சரியான காமெடி. எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அப்புறம் சிரிச்சுப்பாங்க. நீங்க நல்லா சாப்பிட்டு தட்டை வலிச்சுட்டாங்க. மக்களே, இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ வெயில் தான் ரொம்ப கொளுத்துது. மத்தியான சமயம் வேறையா, சொல்லவே தேவையில்ல. என் மூச்சிலே வெயில் தெரியும். அந்த அளவுக்கு வெயில் சுட்டு எரிக்குது. இப்போ ஃபுட்டை பற்றி சொன்னால் ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவ்வளோ நாள் அந்த ஹோட்டல் வந்து எங்கள் கண்ணில் படாமல் எப்படிலாம் இருந்துச்சுன்னே தெரியல. இந்த ஊரில் செம்மையாக இருந்தது. ஒரு ரைஸ் சாப்பிட்டோம். அது பேர் என்ன? ரைத்தா? அது பேர் என்ன? ஒரு ரைஸ் சாப்பிட்டோம். சிக்கன் ரைஸ், ப்ரான் ரைஸ்ப்பா. ப்ரான் ரைஸ்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ரிவ்யூ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாமே. அப்புறம் கடைசியாக நாங்கள் வந்து மில்க் ஷேக் குடித்தோம். நான் வந்து பட்டர் மில்க் ஷேக் குடித்தேன். பட்டர் ஷேக் மில்க் ஷேக் குடித்தேன். ஐயோ, பட்டர் ஷேக் இல்லை, பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் மக்களே. பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் குடிச்ச மக்களே, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இவன் வந்து சாக்லேட் மில்க் ஷேக் குடித்தான். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? அதெல்லாம் அந்த ப்ளூ கலரில் பார்க்கறதுக்கே அந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு வீடியோ காட்டுவாங்க. அது பேர் என்ன? அது ஏதோ ஒரு சரக்கு. அது பேர் என்ன? ஓட்கா மாதிரி இருந்துச்சு மக்களே. அந்த கலரில் அப்படியே கலராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு போல. அவரு தான் எனக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் தான் குடிச்சாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே என்னமோ லோடு இறக்கிட்டு இருக்காங்க மக்களே. என்ன லோடுன்னு தெரியல. ஸோ சரக்கு லோடா மக்களே? நீங்களும் பார்க்குறீங்களா மக்களே? பாருங்க மக்களே, நம்ம ஊரில் வந்து சாராய கடை சரக்கு இறக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வில்லேஜ் சைடு மக்களே. சொல்ல மறந்துட்டேனே, இது வந்து ஒரு வில்லேஜ் சைடு. பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தள்ளி இருக்கும். இது வந்து ஒரு கிராமத்து சைடு. இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். இந்த சைட்லாம் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். பஸ்ஸெல்லாம் டைம் தான் மக்களே இங்கெல்லாம் வரும். பஸ்ஸே வராதா மக்களே? நல்லா இருக்குது மக்களே. இந்த மாதிரி ஒரு இடம், அட்மாஸ்பியர் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது மக்களே. ஸோ அங்கே மெயின் ரோட்லேயே பேசலான்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த சைடில் வந்து அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே இந்த சைடு வந்தோம். உங்களுக்கு நம்ம வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்றது நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. எங்கள் டிரைவர் இவர் தான் மக்களே. வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இவரை நம்பி நாங்கள் உட்காந்துட்டு போகிற மக்களே. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் பாய், லவ் யூ மா. மக்களே, இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, என் முடி மக்களே சொட்டை கிடையாது. ஒரு டைம் நீங்கள் சொட்டை நினச்சிப்பீங்களோன்னு ஒரு பயம் மக்களே. அது சொட்டெல்லாம் கிடையாது மக்களே. இந்த நிக்கலாம் இல்லை, இதெல்லாம் ஒரிஜினல் முடி மக்களே. அதனால நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் மக்களே. வேகமாக போனால் நான் பறக்க மாட்டேன் மக்களே. எங்கள் டிரைவரும் என் தம்பியும் தான் பறந்துருவாங்க மக்களே. ஆமாம், கொசுலாம் பறந்துடல மக்களே. சேலம் திரி போட்டாவே போதும், இவங்க 2 பேரும் பறந்துருவாங்க மக்களே. வண்டி போயிட்டு இருக்கிற வேகம்னா இறங்குனீங்கன்னா வண்டி நூறுல போவோம். நீ உட்காரதால 20 ரோடு போக மாட்டேங்குது. பாருங்க மக்களே, நான் உட்காரனால இவங்க வண்டி லோடே இழுக்க மாட்டேங்குதா மக்களே. நான் அவ்வளோ பெருசாலாம் இல்லை மக்களே. வேணே போய் சொல்கிறாங்க மக்களே. குண்டாவா அண்டாண்டாவா அந்த வீடியோல பார்த்தாவே தெரியும் மக்களே நான் எவ்வளவு கம்மியா சோறு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. மக்களே, நான் சாப்பிட்றது மட்டும்தான் மக்களே. அவங்க போய் சொல்றாங்க மக்களே. அந்த மக்களே அடுத்த எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் மக்களே.